கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நேரத்துல ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக கர்த்தருக்கு நான் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு நாம கேட்கப் போற, தியானிக்கப் போற வார்த்தை என்னவென்றால், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த வசனம் நிறைய இருக்கு. ஆனா நாம எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ உலகத்துல இருக்கிறவங்க தனி, அவரோடு இருக்கிறவங்க தனி. உலகத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? உலகத்தில் இருக்கிறவங்க உலக காரியங்கள பார்த்துட்டு, உலகத்தினுடைய காரியங்கள் என்னென்னவோ, எப்படி நடக்கணும் அப்படின்னு அவங்க இருப்பாங்க. அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும், கர்த்தருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. உலகத்தில் அதனால தான் அவங்களுக்கு அது உலகத்தில் இருக்கிறவங்க. ஆனா, தேவனோடு இருக்கிற நமக்கு, நமக்கு தேவ பிள்ளைகள் என்ற பெயர்களோடு இருக்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் அறியாது இருக்காங்க. அந்த அறியாது இருக்கிற மக்கள் மத்தியில தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை வைத்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. ஆண்டவருடைய வெளிச்சத்தை உலக மக்களுக்கு நம்ம சொல்லணும். ஆண்டவர குறிச்சு சொல்லணும் அப்படிங்கிறதா கர்த்தர் நம்ம அனைவரையும் அவரை அறிந்த பிள்ளைகளை அவர் வைத்திருக்கிறார். அப்போ உலகத்தில் இருக்கிறவனை பா இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற தலைப்புல உலகத்துல ஆண்டவருடைய மக்கள் ஆண்டவர் இல்ல. ஆனா அவங்க கிட்ட யார் இருப்பாங்க? ஆண்டவர் இல்லாட்டினா வேற யாரு? அதற்கு எதிர்ப்பானவ யாரோ அவங்க தான் இருப்பாங்க. ஆண்டவருக்கு எதிரானது யாரோ அவங்க இருப்பாங்க. ஆனா நம்மளோட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இந்த ஒரு தலைப்பின் பிரகாரம் நாம இத தியானிக்கும்போது, அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம வாழ்க்கையில துவக்கம் முதல் இறுதி வரை நம் ஜீவன் உள்ள வரைக்குமே ஒவ்வொருவருக்குமே எல்லா காரியத்துக்குமே இந்த வேதத்துல நமக்கு விளக்கம் உண்டு. எல்லா காரியத்துக்குமே. இதுல இல்லாத விளக்கமே எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு விளக்கமுள்ள ஒரு ஒரு பொக்கிஷம், பொக்கிஷ சாலை தான் நம்மளோட வேதாகமம். நம்முடைய வேதம். அப்போ அந்த வேதத்தில் இருக்கிற நம்ம இந்த வார்த்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ உங்களில் இருக்கிறவர் பெரியம்போது, நம்மில் இருக்கிறவர், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவர்தான் நம் தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம தான் அவருடைய பிள்ளைகள். நம்மளோடு இருக்கிறவர் அவர்தான் பெரியவர். அப்போ உலகத்தில் இருக்கிறவனிலும் அப்போ உலகத்துல ஆண்டவருக்கு எதிரான ஆள் தான் உலகத்துல இருக்கு. அவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவன் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்கிற இந்த விஷயத்துல இந்த இந்த இடத்துல ரொம்ப அருமையா அட்ரஸ் பண்றாங்க. அப்போ ஆண்டவர் அந்த காலத்துல ஜீவனோடு வாழ்ந்து இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கும் போது அவரோடு 12 சீசர்கள் கூடவே இருப்பாங்க. கூடவே இருந்து அப்போ 3½ வருடம் அவரோடு கூடவே இருந்து அவரை பத்தியான சகல காரியத்தை அறிந்து அவர் எப்படிப்பட்டவர், என்ன காரியத்தை செய்வார், எப்படி எப்படி அன்புள்ள தேவன், எப்படி அவருடைய குணாதிசயங்கள் சகலவற்றையும் அறிந்து அவரோடு இருந்தவங்க தான் அந்த 12 பேர். அதற்கப்புறம் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய வல்லமை, அவருடைய வரங்கள் இந்த மக்களுக்கு, இந்த சீஷர்களுக்கு கொடுக்கும்போது அவர் பெரியவர், இந்த உலகத்துல பெரியவர் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக சீஷர்கள் மூலியமாக அநேக அற்புதங்கள் நடந்தது என்பதை நாம் எல்லாருமே வேதத்தை தியானிக்கிற அனைவருமே நம்ம அறிந்து கொள்ளுகிற விஷயம்தான். அப்ப அந்த சீஷர்களுக்கு அவருடைய வல்லமையை கொடுக்கும்போது அந்த வல்லமை கிரியை செய்து பெரிய பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை செய்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட பார்க்கிற அந்த சீஷர்கள் மத்தியில விசேஷமான ஒரு சீஷர் யோவான் என்ற ஒரு சீஷன். ரொம்ப நெருக்கமாக ஆண்டவரோடு நெருக்கமா அவர் மார்பிள் சாய்ந்துட்டு இருக்கிற சீஷன் தான் யோவான். அவ்வளவு ஒரு நெருக்கமான
ஒரு சீஷன். அந்த நெருக்கமான சீஷன் வந்து நிறைய வெளிப்பாடுகளை அந்த யோவான் மூலமா தான் ஆண்டவர் கடைசி கால வெளிப்பாடுகளை எல்லாம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துற சுவிசேஷம் எழுதுனதெல்லாம் அந்த பத்ம தீவிலே யோவான் தான் இந்த சகல வெளிப்பாடுகளையும் எழுதினார் என்று நாம் எல்லோரும் அறிந்ததுதான். வேதத்துல நம்ம அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் வெளிப்படுத்துற சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது அந்த வெளிப்பாடெல்லாம் நமக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அவருடைய சீஷனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி எழுத வச்சு கடைசி காலம் வரைக்கும் இந்த உலகத்துல என்ன நடக்குங்கிறத துல்லியமா சொல்லி எழுத வைத்திருக்கிறார். அந்த துல்லியங்கள் எல்லாம் தான் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு காரியமே என்ன வேதத்துல எழுதியிருக்குதோ அது துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறதை இந்த காலத்துல அருமையாக தேவ ஊழியக்காரர் பாஸ்டர் அவங்க இவரு நம்மளோட கலந்து அதிகமாக துல்லியமாக நம்மளோடு பேசுவதற்கு நிறைய போதகர்கள் இன்றைக்கு நாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். போதகருடைய அதாவது அந்த செய்திகள் அவர்கள் எல்லாம் நம்மகிட்ட தெரியும்படியாக அந்த துல்லியமா இந்த உலகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத குறிச்சு நமக்கு அதிகமாக நமக்கு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துல நம்ம கையில் இருக்கிற அந்த செல்லுலயே சகல காரியத்தையும் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு துல்லியமான வாழ்க்கை, அந்த துல்லியமான செயல்கள் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தான் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ அதை யோவான் இன்னும் அதை தவிர யோவான் ரொம்ப தெளிவா அந்த யோவான் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் அப்படிங்கிற அந்த பதிப்பாங்க. அந்த ஒரு புஸ்தகத்துல நம்ம பார்த்தா தேவனை குறித்தான கேரக்டர் மிக நேர்த்தியாக நமக்கு சொல்லுவாங்க. ரொம்ப இருக்கு. அருமையா இருக்கு. அத படிக்கும்போது. ரொம்ப நேசம் நம்ம இருதயத்துக்குள்ள வரும். அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம யோவான் எழுதின இந்த வார்த்தை எல்லாமே பைபிள் முழுக்க அப்படித்தான். விசேஷமாக யோவான் எழுதினத நம்ம பார்த்தோம்னா, தேவனுடைய கேரக்டர். அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத ரொம்ப நேர்த்தியா எழுதியிருப்பார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கும்போது, அவர் எப்படிப்பட்டவர்ன்னு நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா அவங்க சீஷர்கள் சொல்றதுதான் நாம வந்து வேதத்துல பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒளியாய் இருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்காரு. அன்பை குறித்து எப்படிப்பட்ட அன்பு இருக்கணும் அது குறித்து எழுதியிருக்காரு. தேவ அன்பு, நம்மளுடைய அன்பு, சகோதர சிநேகத்தை குறித்து எழுதியிருக்கார். நித்திய ஜீவனை குறித்து எழுதியிருக்கார். பரலோகத்தை குறித்து எழுதியிருக்கார். இது எல்லாமே வந்து மிக நேர்த்தியாக அவருடைய சீஷனாகிய யோவான் அவர் எழுதியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்கு அறிந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ அப்படி பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற இந்த வார்த்தையை இந்தியெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்ம விசுவாசிக்கணும். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் என்பதை நாம் முதல்ல விசுவாசிக்கணும். நம்ம பெரியவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கணும். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமா இருக்கிறது. பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமா இருக்குது. கர்த்தர் எவ்வளவோ காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். பரலோக ரகசியத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்தெல்லாம் சொல்லிக்கிறார். ஆனா நம்ம இன்னும் காணல. ஆனா நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதி. நம்ம நம்பினா அது உறுதியானது. காணப்படாதவன் நிச்சயமா இருக்கு. நம்ம இன்னும் பார்க்கல அதெல்லாம். கர்த்தருடைய காரியங்களை இன்னும் நிறைய பார்க்கல. அது வந்து நிச்சயமா இதுதான் நம்ம விசுவாசம்னு ஆண்டவர் நமக்கு எடுத்து வைக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் அப்ப விசுவாசங்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாசம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அது என்னது விசுவாசம் அப்படின்னு சில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சில மக்களுக்கு கூட அறியாமல் இருக்கலாம். விசுவாசம் என்பது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் ஒருவரே இந்த மனித குலத்துக்காக ரத்தம் சிந்தியவர். நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அவர் ரத்தம் சிந்தி
சிலுவையிலே மாண்டவர். அப்படிப்பட்ட ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை போக்கி நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறது. அப்படிங்கிறத நாம விசுவாசிக்கிறது தான் விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். அவர விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும் அப்படிங்கிறது. அந்த தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் இதுதான். நாம அப்படிப்பட்ட ஒரு காரியத்த இருதயத்துல பதிய வைத்து, அத நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கும்போது தான், அவர் நம்மோடு அவர் நம்ம நம்ம விசுவாசிக்கிற விசுவாசத்துல தான் அவர் நம்மோடு ஐக்கியமாகிறத நாம் உணர முடியும். அப்போ அப்படிப்பட்ட தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாது ஒன்று எதுவுமே இருக்காது. தேவனால எல்லாம் கூடும். இவரால இது முடியும், இது முடியாது அப்படின்னு எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ யோபு 42 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. பெரிய மகத்துவம் உள்ள தேவன் நம்மளோடு இருக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த ஆஹ் ஆராத ஆராதனை வேலையில கூட அந்த ஆண்டவரை பிரைஸ் பண்ணி சொல்லும்போது கூட அந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன்னு குறிப்பிட்டாங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. உண்டாக கடவது என்று சொன்ன மாத்திரத்துல எல்லாம் உண்டாயிற்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம் ஆதியாகம புஸ்தகத்துல. அப்போ அவர் எல்லாத்தையும் படைத்தாரு. இந்த அண்ட சராசரங்க வானம், வானத்தில் உள்ளவைகளும், பூமியும், பூமியின் நிறைவும், மனிதர்கள் எல்லாரையுமே உண்டாக்கி இத வழிநடத்தின தேவன். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவன். இது அளவிட முடியாத காரியம் இது. அவர் படைத்த படைப்புகள் நம்மளால யூகிக்கவே முடியாது, அளவிட முடியாது. அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன் எங்க வாசம் செய்யணும்னு ஆசைப்படுறாருன்னா, எங்க வாசம் செய்றாரு. அப்படிப்பட்ட பெரிய ஒரு கடவுளுக்கு முடியாததுங்கிறதே இந்த உலகத்துல எதுவும் பெரிய மாளிகை, கூட கோபுரங்கள் என்னென்னமோ இருக்குது. ஆனாலும் மகத்துவமுள்ள தேவன், அன்பு நிறைந்த தேவன் எங்க வாசம் செய்யணும்னு வச்சிருக்காருன்னா, நம்முடைய இருதயத்துல. நம்முடைய இருதயத்துல. அதுதான் உங்களில் இருப்பவர் பெரியவர். நாம் விசுவாசிக்கும்போது, நம் இருதயத்துக்குள்ள அவர் வந்துடுறார். அப்போ நாம நம்ம இருதயத்துக்குள்ள தான் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 3:14 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப நாம தான் தேவன் தங்குகிற இடம் தான் ஆலயம். தேவன் இருக்கிற இடம் தான் ஆலயம். அப்போ ஆலயம் என்பது முதல்ல நம் இருதயம் தான். நீங்கள் தேவனுடைய ஆலயம். எவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன் நம்ம இருதயத்துல வாசம் செய்யறாருன்னா, நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள் பாருங்க. நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள். அதுதான் நம்மள இருக்கிறவர் பெரியவர். எவ்வளவு விசேஷித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த தேவனை நம் இருதயத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவங்க, நம்ம எவ்வளவு விசேஷமானவங்க. யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத நினைக்கும் போதே. அ அப்போ அப்படிப்பட்ட தேவன் சும்மா இருப்பாரா? நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் செஞ்சுட்டு அமைதியா இருப்பாரா? அமைதியா இருக்க மாட்டார். பெரிய காரியங்களை செய்வார். முடியாததை முடிய செய்வார். முடியாதது முடிய தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் இந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. இது எல்லாமே எங்கிருந்து அவர் செய்கிறார்? நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் செய்து கொண்டு, நம்ம இருதயத்துக்குள்ள ஜீவித்துக் கொண்டு, நம்மளோடு இருந்து அவர் செய்ய மிக மிக ஆசைப்படுறார். அதற்கு நாம் ஒவ்வொருவருமே நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொருவருமே நம் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்னா, அவரை நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அப்போ அப்படி பார்க்கும்போது நெறைய காரியங்கள் இந்த நடந்துட்டு இருக்கிறத வேதத்தின் மூலமாக நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியுது. நம்ம எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வேதம் தான் முக்கியம். வேதம் தான் நம்ம எல்லா விஷயத்திலயும் நம்ம தெளிவுபடுத்துது. அப்படி பார்க்கும்போது நம்ம முதல்ல இருந்தே பார்க்கலாம் கொஞ்சம். மோசேய கர்த்தர் நடத்தின விதத்த நம்ம பார்க்கிறோம். மோசே என்ன மோசே யாரு? தேவனுக்கு தேவனோட காரியத்த மிக நேர்த்தியாய் செயல்படுத்துவார். தேவனுடைய சித்தம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள பார்வோன் இடத்திலிருந்து, அந்த எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வரணும். அதற்கு ஒரு மனிதனை தேடினார். அதுதான் மோசே.
அந்த மோசேக்கு அடையாளங்களை காட்டி, இவரே நானே ஜீவனுள்ள தேவன் என்பதையெல்லாம் அவர் காட்டி, அவரை கூட்டிட்டு வந்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்கு தேவன் மோசேயை கருவியாக பயன்படுத்தினார் என்று நம்ம அனைவருமே அறிவோம். அந்த மோசே மந்த நாக்குள்ளவன். கர்த்தர் கூப்பிடும்போது கூட சொல்றான் மோசே, ஐயா நான் மந்த நாக்குள்ளவன் ஆண்டவரே. என்னால எப்படி பேசுவேன்? அப்பேற்பட்ட ஒரு பெரிய அந்த ராஜா கிட்ட போயி நான் எப்படி பேசுவேன்? மந்த நாக்குள்ளவன். ஆனாலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நம்மில் இருக்கிறவர் பெரியவர். மந்த நாக்கா இருந்த அந்த அ வாய் பேச முடியாத ஒரு ஒரு என்ன சொல்றது? கொன்னி கொன்னி பேசுறவங்களா இருந்தா கூட இல்ல. ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்த்து நம்மோடு பேசுகிறார். நம்மோடு இருக்கிறார். அப்போ மோசே மந்த நாக்குன்னு சொன்னா கூட, ஆனா கூட நீ மந்த நாக்கா இருந்தாலும் பரவால்ல. நான் உன்னோட அண்ணனை நான் உனக்கென்று நான் பயன்படுத்துறேன் ஆரோனை மோசேயோடு அனுப்பினார். அப்போ எவ்ளோ பெரிய காரியத்தை மோசே மூலமாக செய்ய வைத்தார். அது எத்தனையோ நம்ம தெரியும். அந்த பார்வோனுடைய இடத்துல அந்த ஜனங்கள மீட்டு வருவதற்காக எத்தனையோ அங்க அதிசயங்கள் நடந்தது. ஒரு 10 விதமான காரியங்கள் நடந்தது என்று நம் அது எல்லாமே கர்த்தர் மோசேயிலிருந்து செய்ய வைத்தது. பார்வோனுக்கு செய்ய வைத்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை லட்சோபி லட்சம் ஜனங்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ மோசேயோடு தேவன் இருந்ததுனால தான், அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய முடிஞ்சது. தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேறுச்சு. அதே போலதான் தேவன் பெரியவர். அ பெரியவர் நம்மோடு இருக்கிறவர், பெரியவர். அப்படிங்கிற ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கையில, இது நமக்கு முடியாது, நமக்கு செய்ய முடியாது அப்படின்ற நேரத்துல கூட நம் கர்த்தரை நோக்கி தேடும் பொழுது, கர்த்தரோடு நம்ம ஐக்கியமா இருந்து வாழும்போது, அவர் நிறைய காரியத்தை நம்மளோடு இருந்து செய்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளுமே நாம் உணர்ந்து உணர்ந்து கொண்டு வருகிறோம் என்று நாம் எல்லோரும் அறிந்ததுதான். அதே மாதிரி யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவேன். இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான மகத்துவம் நிறைந்த ஒரு நமக்கே இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். எப்படி தெரியுமா? உனக்கு முன்பாக ஒருவர் எதிர்த்து நிற்பதில்லை. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல எத்தனை எதிரிகள் இருப்பாங்க. அந்த மோசேக்கு சொன்ன வார்த்தை தான் நமக்கு. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கும் இதே விஷயம் தான் அவர் நமக்கும் சொல்றாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இது யோசுவாவுக்கு போடுற அந்த வார்த்தைய, அந்த அந்த ஒரு பேர நமக்கு போட்டுக்கணும் அந்த இடத்துல. நான் மோசேயோடு இருந்தது போல ம், உன்னோடு இருப்பேன். உன்னோடுன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய பெயர்களை அந்த இடத்துல போட்டுக்கணும். அ உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. யார் இப்படி சொல்லுவாங்க? யார் இப்படி சொல்லுவாங்க? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு காரியம் எவ்ளோ அன்பு நிறைந்த அன்பு. உயிர் குடுக்குறேன், நான் உயிர குடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்கள, சில காலங்கள்ல அப்படியே எதிரிகள் ஆயிடுறாங்க. சில காரியங்கள எதிரிகள் ஆயிடுறாங்க. அப்படியெல்லாம் பேசுற மனுஷர்கள் இன்றைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா கூட சொல்லலாம். இப்பதைக்கு நடக்கிற அமெரிக்க அதிபதி ட்ரம்ப்புக்கு எலான் மஸ்க் நான் எல்லாம் செய்றேன். உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். நான் எல்லாம் குடுக்குறேன். அப்படியே கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாரு எலக்ஷனுக்கு. அப்படின்னெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இந்த YouTubeல பார்க்குறோம், எல்லாம் செஞ்சோம். ஆனா இன்றைக்கு அப்படி பேசின மனிதர்கள் இன்றைக்கு பிரிஞ்சு தனித்தனியா இருக்கிறாங்க. தனி கட்சியே ஆரம்பிச்சுட்டாரு எலான் மஸ்க்ன்னு கேள்விப்படுறோம். இப்போ இந்த வாயின் வார்த்தைகள் மனிதர்கள் அப்படி சொல்லுவாங்க. நான் எப்பவும் உன்னோட இருக்கிறேன். கணவன் மனைவி உயிர விடுவேன்னுவாங்க. ஆனா சில காலங்கள் வரும்போது, சில சூழ்நிலைகள் வரும்போது அப்படியே பிரிவாங்க. பிரிஞ்சிருவாங்க. ஆனா நம்முடைய தேவனுடைய வார்த்தை அப்படி கிடையாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை ஒரு மகத்துவம் உள்ள வார்த்தை. எத்தனை ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அப்படி ஒரு வார்த்தைய இந்த உலகத்துல யாராலயுமே சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் வரும்போது மாறிப் போவாங்க. ஆனா தேவனோ மாறாதவர். நம்மோடு இருக்கிற தேவன் மாறாதவர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நம்ம ஒவ்வொருவருமே ஜீவனோடு இருக்கிற நாள் எல்லாமே
ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மள யாரும் எதிர்ப்பதற்கு எதிர்த்து நிற்பதில்லை. அது தேவன் நமக்கு உள்ள வாசம் செய்யும்போது, நம்மள எதிர்க்கிறதுக்கு உலக மக்கள், வேறு மனிதர்கள் எதிர்ப்பதற்கு பயப்படுவாங்க. ஐயோ! அவன் தேவ மனுஷன்பா. அவனுகிட்ட நம்ம எதுவும் ரொம்ப வச்சுக்க கூடாது. நம்ம எதிர்க்க கூடாது. அவன் உண்மையா நடக்கிறான். தேவ பிள்ளைகள்னாவே நம்ம என்ன செய்வோம்? உண்மையா நடப்போம். உத்தமமா நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது, நிக்கிறதுக்கு எதிர்த்து நிக்க அன்பு அன்பு வெளிப்படுத்தணும். அன்பு வெளிப்படுத்தும்போது, ஆட்டோமேட்டிக்கா யார் எதிரிப்பாங்க? யார் எதிர்த்து நிப்பாங்க? ஸோ இது எல்லாமே உள்ளுக்குள்ள பொதிந்த வார்த்தைகள். தேவன் நம்மோடு இருக்கும்போதே நம்ம மற்றவங்கள அன்பா நேசிக்கத்தான் போறோம். அப்படி நேசிக்கிற பட்சத்துல யார் எதிர்த்து நிற்பா? இன்னைக்கு நான் உலக பிரகாரம் நம்ம வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையில சொல்லலாம். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கவே அவர் பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம் இருதயத்துல வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முள் பெரியவராய் இருக்கிறார். கிதியோன் என்ற ஒரு மனுஷன் நியாயாதிபதிகள்ல பார்த்தோம்னா, 6:12 பராக்கிரமசாலியே! கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அந்த மனிதன் கேட்டு, இந்த கிதியோன் கேட்டுட்டு, ஐயோ! பராக்கிரமசாலியான்னு என்னை சொல்லிட்டு, நானே பயந்து மீதியானியர்கள் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பார்த்துட்டோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப பார்த்தாலும் கடவுள தேடுறது, கஷ்டம் வரும்போது கடவுள் தேடுவாங்க. கஷ்டம் வரும்போது கடவுள கொ கொ அப்படியே கதறுவாங்க. இப்படி கதறும்போது ஒரு நியாயாதிபதிய ஏற்படுத்துவாரு. ஒரு நியாயம் விசாரிக்கிறவர் ஏற்படுத்துவார். அப்ப ராஜா இல்ல. ராஜாக்கள் இல்ல. நியாயத்த எடுப்பாங்க. அவன் வழியில அப்படியே கர்த்தரோட வருவாங்க. அப்புறம் அவன் போயிட்டான்னா மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கு போயிருவாங்க. மறுபடியும் தேவன விட்டுருவாங்க. மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் இப்படியே தான் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுக்க பார்த்தோம்னா அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல தான் அந்த கிதியோனுக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நெறையா அத்தன பேருமே ஒரு உதாரணத்துக்கு தான். ஒரு கிதியோன்ற ஒரு பயந்து அ அவனுடைய அ அறுப்புகளை எல்லாம் ஒரு களத்துல சேர்த்து அவன் இருக்கிற இடத்துல பயந்து பயந்து மீதியானிகள் எல்லாம் பிடிக்கிட்டு மீதியானிகள் இருந்தாவே வந்து என்ன பண்ணுவானுங்க, எல்லாம் களஞ்சியத்துல இருக்கிற எல்லா விளைச்சலை எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க, அழிச்சிட்டு போயிருவாங்க. கஷ்டப்பட்டு, பாடுபட்டு ச செஞ்சு வச்சிருக்கிற இந்த வளர்த்தி கொண்டு வந்து விளைச்சல கொண்டு வந்திருக்கிற அந்த நேரத்துல முழுக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருவாங்கன்னு நம்ம வேதத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்க அந்த கிதியோன கர்த்தர் கூப்பிடுறத பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு. அந்த ஒரு அந்த ஒரு பயத்துல ஆண்டவர் என்ன செய்றாரு? நமக்கு ஒரு தைரியத்த குடுக்குறாரு. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம பயந்திருப்போம். ஆனாலும் நம்ம கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அந்த தைரியம் எப்படித்தான் நான் வந்தது இந்த தைரியம் எனக்கு. இந்த மாரி சூழ்நிலை இப்படி நான் சமாளிச்சேன் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க தெரியுமாம்மா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அது வேற யாரும் இல்ல. கர்த்தர் கொடுக்கிற அந்த தைரியம் தான். பராக்கிரமசாலியே! கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்ன்னு சொல்லும்போது, அவனு ஆண்டவரே என்ன போய் பராக்கிரமசாலியேன்னு சொல்றீங்களே! நான் ரொம்ப சிறியவன். நான் சிறியவன். என்னுடைய என்னுடைய கோத்திரத்துல நான் சிறியவன். என் குடும்பத்துல நான் சிறியவன்னு, அந்த சிறியவன் சிறியவன்னு தன்னை தாழ்த்தி, அவன் சிறியவன் தான். ஆனாலும் தாழ்த்தி அவன் கர்த்தரோட சொல்லும்போது, அந்த மனுஷன தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கார். நியாயாதிபதிகள் 6:14 உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ. உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ. நமக்குள்ள அப்படித்தான். எத்தனையோ நேரங்கள்ல, எத்தனையோ சமயங்கள்ல நம்ம பயந்து, இது எப்படி செய்வோம்? எப்படித்தான் இது நடக்கும்? இது எப்படித்தான் இந்த காரியத்த நம்ம செயல்படுத்த முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் நம்மோடு இருந்து அந்த காரியத்த சுலபமா செய்ய முடிப்பாரு. நம்ம நெனச்சிருப்போம். ஐயோ! இது நம்மளால முடியாது. இது ஒரு மகா பெரிய விஷயமாச்சே! இது எப்படியே முடியும்? இது ஏதாகும்? அப்படிங்கும்போது, அத அப்படியே சுலபமாக செய்து முடிக்க போவார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போடுவார். இது நம்மால முடியுமா? முடியாதான்னு கஷ்டப்பட்டுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை அப்படி வரும்பொழுது, நம்ம ஒரு காரியத்தை மிக நேர்த்தியாக, சுலபமாக செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் கிருபை செய்வார். எவ்வளவோ கடினமான சூழ்நிலையில அதை அதாவது மலை போல அ கஷ்டம் வந்தால், அந்த பனி போல நீக்குகிற தேவன் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். செயலாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அதை உணர்ந்து, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் நாமத்துக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். மகிமைப்படுத்தணும். இதுதான் கர்த்தர் நமக்கு தேவை.
நம்ம திருப்பி அவர்கிட்ட குடுக்குறது ஒன்றுமே இல்ல. அவ்வளோ மகத்துவமுள்ள தேவனுக்கு நம்ம திருப்பி குடுப்பது ஒண்ணுமே இல்ல. அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறதா, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றதா, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இந்த உலகத்துல எப்பேர்ப்பட்ட காரியங்கள், எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கர்த்தர் நமக்கு செய்றாரு. ஆனா திருப்பி நம்ம இடத்துல அவர் கேட்கறது ஒண்ணுமே இல்ல. நம்ம நாவின் அறிக்கை ஸ்தோத்திரம் பண்றதுதான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அதுதான் அவர் கேட்கிறாரு. நன்றியுள்ள இருதயத்தோடு கேட்கிறார். அப்போ நம்ம திருப்பி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சும்மா கர்த்தர் நம்ம நாவில ஆண்டவர ஸ்தோத்தரிக்கிறது. அவர் நாமத்த மகிமைப்படுத்துறது. இவ்வளவுதான். அவர் செய்யற காரியம் மகத்துவம். ஆனா நம்மகிட்ட அவர் கேட்கறது ஸ்தோத்திர பலிதான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் கர்த்தர் செஞ்சாலும், நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறது, நம்முடைய இருதயத்தையும், நம்மளோட நாவின் அறிக்கையா செய்யற அந்த ஸ்தோத்திர பலியத்தான் பார்க்கிறோம். அதே மாரி ஒரு 1 சாமுவேல் 17:37 பின்னும் தாவீது. அந்த தாவீத குறிச்சு நம்ம எப்படி சொன்னாலும், கர்த்தருடைய பராக்கிரமத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்த சொல்லும்போது, தாவீத சொல்லாம இருக்கவே முடியாது. யாராலயுமே இருக்க முடியாது. ஏன்னா தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவன், அவனுக்கு மனசுக்கு ஏற்றவன்னு சொல்லி, என் மனதுக்கு ஏற்றவன்னு சொல்லி தாவீதத்தான் கர்த்தர் சொல்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ 1 சாமுவேல் 17:37 பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும், கரடியின் கைக்கும் தப்புவித்தார். இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, "போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார்." பாருங்க எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அந்த தாவீது அந்த ப சவ வந்து யுத்தம் நடக்குது. பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம். பயந்துட்டு இருக்கிறாங்க. பெலிஸ்தர் சைடுல கோலியாத்துன்ற ஒரு பெரிய ராட்சசன் வந்து நிக்கிறான். அத பார்த்தோனே எல்லாம் பயந்து, பயந்து, பயந்து போயிடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா, அந்த படையில இருக்கிற தாவீதோட அண்ணன்க அந்த படையில இருக்கிறாங்க. இவன் தான் கடைசி பையன் அந்த வீட்ல. சும்மா பார்க்கறதுக்காக நலம் விசாரிச்சுட்டு வரலான்னு வந்த தாவீது பார்த்தா எல்லாம் அந்த பெலிஸ்தன் அந்த கோலியாத்த பார்த்து பயந்து பயந்து போறாங்க. அப்போ இந்த அ தாவீது சவுல் ராஜா கிட்ட சொல்றான், "நான் போய் அந்த பெலிஸ்தர கொண்டு வரேன்." பார்த்தா சின்ன பையன். ஆனா, சின்ன பையன் நான் போறேன்பான். விட்டுருவாங்களா? க க விட்டுருவாங்களா? அ ஆ சவுலு. பொடி பையன், ஒண்ணுமே இல்லாம இத்துணூண்டு பையன், இவன் போயி என்னத்த பண்ணுவான்பான். ஆனா, அந்த நேரத்துல அந்த தாவீது சொல்றது, "நான் வந்து என்னுடைய ஆடுகளை நான் மந்தையில மேய்ச்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் என்ன ஆட்ட பிடிக்கிறதுக்காக சிங்கம் ஒரு நாள், கரடி ஒரு நாள். சிங்கம் வரும்போது என் கையாலேயே நான் வந்து அதைய கொன்னுட்டேன். சிங்கத்த கொன்னேன், கரடிய கொன்னேன்னு சொல்லும்போது தான் கரடிய கொன்னேன், சிங்கத்த கொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது தான், தா சவுலுக்கு அந்த தாவீதை அனுப்புவதற்கு ஒரு தைரியம் வந்தது. பாருங்க, இந்த ஒரு பெரிய காரியத்த இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம். அந்த பெலிஸ்தர்கிட்ட இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள காப்பாத்துறதுக்கு, ஆ எப்பேர்ப்பட்ட ஒரு முன்னாலேயே ஒரு கடவுள் நடப்பிச்சு வச்சுக்கிறாருன்னு பாருங்க. அந்த ஒரு டைம் அந்த சிங்கத்தையும், அந்த கரடியும் கொன்னதுன்ற அந்த ஒரு உதாரணத்த சவுல் கிட்ட சொல்லும்போது தான், அவன் ஓகேன்னு ஒத்துக்கிறான். இல்லாட்டின்னா ஒத்துக்க மாட்டான். இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான்? நம்மள அசிங்கப்படுத்திருவான் அப்படின்னு சொல்லிட்டு விடமாட்டான். ஆனா அவன் சொன்ன காரணத்தினால தான். அப்போ ஒரு காரியத்த முன்னாடியே கர்த்தர் செஞ்சதுனால தான், அது ஒரு பிற்காலத்துல அது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. அதே மாரி தான். நாம ஒரு சில காரியங்கள், சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். அப்படி நம்ம சந்திச்சுட்டு இருக்கும்போது, என்னடா இது இவ்ளோ பாடு! இந்த சிங்கத்த கொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கரடிய கொல்றது சாதாரண விஷயம். பயங்கரமா போராடி தான் அவன் கொண்டிருப்பான். சாதாரண உஸ்ஸுன்னு போறது கிடையாது, கொல்றது கிடையாது. பயங்கர போராடி தான் கொண்டிருப்பான். அந்த போராட்டம் அவனுக்கு அந்த தைரியம் அந்த கடவுள் அந்த நேரத்துல குடுத்து, அவன் அதை மேற்கொள்றான். அதே தான் நம்ம வாழ்க்கையில எவ்ளோ பாடுகள், எவ்ளோ கஷ்டங்கள் இருக்கு, எவ்ளோ துன்பங்கள் இருக்கும். ஆனாலும் நம்ம அத போராடி, போராடி, போராடி வரும்போது, பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாருன்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது, அந்த காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்ற அந்த ஒரு விசுவாசம் நம்ம இருதயத்துக்குள்ள வரும். இந்த வேதத்தினுடைய இப்படி காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது தான், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைய கொண்டு வரலாம்? எப்படி நம்ம வாழ்க்கையில நடந்த இந்த காரியம் இப்படி நடந்துருச்சே! நமக்கு எப்படி பின்னால வரும்ன்னு பார்த்தா, இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம். அப்போ சிங்கத்தையும், கரடியும் அன்னைக்கு கஷ்டப்பட்டு அவன் அ போ அதோட போராடி அவன் மேற்கொண்டதுனால தான், இன்னைக்கு தாவீது வந்து அந்த பெலிஸ்தர் கையில
அ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார்ன்னு அப்படின்னு நம்ம அறியிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படி மீட்டதுனால தான் அவன் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ராஜாவானான். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவானான்னு தெரியுது. அதே மாரி தான் வாழ்க்கை சூழ்நிலையில எத்தனையோ கஷ்டம், நஷ்டம், வேதனை, துக்கம் இப்படியெல்லாம் நடந்திருக்கும். ஆனா நம்ம ஒரு நிமிஷம் கர்த்தர் நமக்கு இது ஏன் அனுமதிச்சாரு? கர்த்தர் இது எதுக்காக நம்மள சில பிற்காலத்துல நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் அதை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். வர வர இதை கேட்கிற மக்களும் அத வந்து அதன்படி செயல்பட ஆண்டவர் கிருபை செய்வார். கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாரி தான் பல காரியங்கள். ஆ ஆகாப் இஸ்ரவேல் ராஜா, பெனதாத் சீரியாவின் ராஜா 32 ராஜாக்கள் எதிர்த்து நிக்கிறாங்க இஸ்ரவேல் ராஜாவோட. இவன் ஒரே ஆளு ஆகாப்பு. ஆகாப் ஒரே ஆளு. ஆனாலும் ஆண்டவர நோக்கி கேட்கும் பொழுது, அப்போ ஆண்டவரிடத்துல அந்த சிரியா ராஜாவ தோற்கடிக்கிறதுக்கு அந்த ராஜா அ தேவனுடைய பிள்ளையை தீர்க்கதரிசிய கேட்கும்போது, "நீ 32 ராஜா இருந்தா கூட கர்த்தர் உனக்கு வெற்றி கொடுப்பார்" என்று சொல்லுகிறபோது, அவன் அத விசுவாசிச்சான். அதே போல 32 ராஜாவும் ஓட ஓட அடிச்சான்னு பார்க்கிறோம். அதே மாரி யூதாவின் ராஜா ஆசா 2 நாளாகமம் 14, 11, 12 பார்த்தோம்னா, ஆசாவின் படை 5,00,000 80 5,80,000 ஆசாவின் படை. யாரு? யூதாவின் ராஜா. எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர் 300 ரதங்கள். அப்படியே 2 மடங்கு, 2 மடங்கு. அந்த 2 மடங்கையும் முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் அந்த யூதாவின் ராஜா ஆசாவுக்கு நின்று அதை ஜெயிக்க வச்சார் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ 2 மடங்கு நம்மளுடைய இத விட நமக்கு 2 மடங்கு நம்ம தாங்க முடியாத எதிர்ப்புகள் இருந்தா கூட, ஆண்டவர் அதை முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார்ன்னு நம்ம ஒவ்வொரு நிமிஷமே இந்த வேதத்த படிக்கும்பொழுது நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. நம்ம வாழ்க்கையில அத பிரயோஜனப்படுத்த முடியுது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, "கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும், பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம்." எத்தன அருமையான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது சந்தோஷம் வருது பிள்ளைகளே. எப்படி தெரியுமா? இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள, நம்ம ரத்தத்துக்குள்ள பாயுது. பலம் உள்ளவனுக்காகிலும், பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ராஜா சொல்றார், "உனக்கு லேசா தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும்." அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். நம்ம நினைக்கலாம். இதே வசனத்தையே நம்ம வச்சு நம்ம நினைக்கலாம். பலன் உள்ளவனுக்காயிலும், பலன் இருந்தாலும், பலன் இல்லாட்டினாலும், உமக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அ நாங்கல்லாம் இந்த காரியத்த ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு பலம் இருக்குதோ, இல்லையோ அப்படின்னு வேதனைப்பட்டுக்கும்போது, சகலத்தையும் ஆண்டவர் எல்லா நேரங்களுக்கும் அவர் உதவியா இருந்து, சகல காரியத்தையும் நேர்த்தியாய் முடிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் செய்கிற தேவன். ஏன்னா நம்ம தான் ஆலயமா இருக்கோம். இருதயத்துக்குள்ள வாசம் செய்கிற தேவன். அப்பேற்பட்ட காரியத்தை நம்மளோடு இருந்து அவர் நமக்கு செய்து முடிப்பார். அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். இந்த வேதமெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் இந்த மாரி ஒரு விசுவாசமான வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த மாரி ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அப்படியே ஒரு கஷ்டமான சூழ்நிலை இன்னைக்கு குடுத்தாலும், அதனுடைய விஷயம் பின்னால அவரு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்த வச்சிருக்கிறார். அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம அந்த கஷ்டத்த நம்ம சகிக்கும்போது, நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ம். இதெல்லாம் வாழ்க்கையில நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம ஒவ்வொருவருமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா, அந்த அனுபவிக்கும்போது, இந்த கஷ்டம் வரும்போது, கடவுளை மாத்திரம் இறுக பற்றிக் கொள்ளலாம். அதனுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். பெரிதா இருக்கும். யோபு இழந்து போனாரு. ஒரு காலத்துல இழந்து போனத சகலத்தையும் இரட்டத்தனையா பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். அந்த பெரிதான ஆசீர்வாதம் யோபுக்கு பின்னாடி இருந்தது. அதே போலதான் இன்றைய சூழ்நிலை நம்ம எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்தாலும், ஒரு கர்த்தரை இறுகி பற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் நமக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தோடு நம்ம வாழணும். வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கட்டாயம் கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். யோபு 9:10 வாசிக்கும்போது
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நம் தேவன்னு பார்க்கிறோம். நம்மளால யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். நம்ம சிந்தனைக்கே கொண்டுட்டு வர மாட்டோம். அப்படியெல்லாம் ஒரு காரியத்தை எல்லாம் செய்ய வல்ல தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். அப்படியே நம்ம ஒவ்வொரு வேதத்துல இருக்கிற பழைய ஏற்பாட்டின் காரியம், புதிய ஏற்பாட்டின் காரியம் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர் என்று அதிகமாக நம்ம உணர முடியும். அதே போலதான் இந்த புதிய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிற காரியம் மகத்துவமானது. அவருடைய சீஷர்களோடு அவர் இருந்து செய்த காரியங்கள் எல்லாம் எவ்வளவோ அதிசயங்களும், அற்புதங்களையும் செய்ய வைத்தார். அதேதான் அந்த தேவன் தான் இன்னைக்கு நம்மளோடும் இருக்கிறாரு. நமக்கு அந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுப்பாரு. ஆனா அவரோடு நம்ம அதிக அதிகமாக ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். எப்படி சீஷனுக்கு கொடுத்த அந்த வல்லமை நமக்கும் கொடுத்து கர்த்தர் காத்துட்டு இருக்கிறாரு. அதற்கு நம்ம தகுதியாகணும். அந்த வல்லமையை பெறுவதற்கு நம்ம தகுதியாகணும். அப்படி தகுதியா இருக்கும்போது, நம்மை கொண்டும் அவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 17 வசனத்த பார்த்தா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தரின் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த வசனத்த பாருங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தா, கர்த்தரை நம்ம ஐக்கியம் நம்ம இறுக பற்றிக்கொண்டு, அவரோடு நம்ம ஐக்கியமா இருந்தா, நம்மளை கொண்டு அவர் என்னென்ன காரியத்தை செய்கிறார்ன்னு இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. ஒரு வியாதியஸ்தன் மேல் நம் கைகளை வைத்தால் அவர்கள் சொஸ்தமாவார்கள். பாருங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது நம்ம சேதப்படுத்தாது. சாவுக்கு ஏதுவான காரியம் வந்தா கூட அது சேதப்படுத்தாதுன்னுக்குது. பிசாசுகள் நம்மளை பார்த்து பிசாசு நடுங்குன்னுக்குது. நடுங்கு ஓடுவான்னுக்குது. இந்த காரியம் எல்லாம் எப்படி வரும்? எப்படி ஒரு மனுஷனால் நடத்த முடியும்? ஆண்டவர் பெரியவர். நம்மோடு இருக்கிற பெரியவர் நம்மோடு இருக்கும் பொழுது, இதையெல்லாம் செய்ய வைப்பார். அதற்கு நாம் நம்மை தகுதியாக்கிக் கொள்வோம். அவர் நம்மோடு எல்லா நேரங்கள், எல்லா சூழ்நிலை இருதயத்தோடு வாசம் பண்ணுவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக்கணும். அப்படி தகுதியாக்கும் போதுதான் இந்த மாரி காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்ய வைப்பார். உலகத்துல ஒரு பெரிய அதிசயத்தை காண வைப்பார். இன்றைக்கு எத்தனையோ இன்றைய இன்றைய காலகட்டத்திலும் எவ்வளவோ பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய ஊழியக்காரர், சின்ன ஊழியக்காரன்னு கர்த்தருக்கு கிடையாது. ஆனா, ஆண்டவரை அதிக அதிகமாக தேடி, அவரோட வல்லமை பெற்றவர்கள தான் நாம சொல்றோம் பெரிய ஊழியக்காரர்ன்னு. ஆனா கர்த்தருக்கு எல்லாமே சமம் தான். எப்படி ஒரு பணம். 6வது மணி வேளையில வந்தவனுக்கு 1 பணம் தான். 12வது மணி வேளையில வந்தவனுக்கு 1 பணம் தான். ஆண்டவருடைய கணக்கு அதுதான். நாம தான் பெருசு, சின்னது அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய கணக்கு 6ஆம் மணியில வந்து வேலை செய்யறதுக்கு 1 பணம். 12வது மணியில வேலையில வந்தவனுக்கு 1. முந்தினவர் பிந்தினவராங்க, பிந்தினவர் முந்தினவராவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. வழி வழியா தலைமுறை தலைமுறையா கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகள், தலைமுறைகள் கர்த்தரை தேடாமல் எப்படி எப்படியோ போய் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்துல. ஆனா, ஆண்டவரை ருசித்து, ஆண்டவருடைய அ செயல்களை, ஆண்டவரோடு ஐக்கியமா ருசித்து புதுசா வந்தவங்க, புதுசான்னா இன்னைக்கு நாளைக்கு இல்ல. இந்த தலைமுறையிலன்னு வச்சுக்கலாமே. அப்படி புதுசா வந்தவங்க ஆண்டவரை அதிக அதிகமாக பற்றிக்கொண்டு, அவங்க மூலமா தான் பெரிய பெரிய காரியம் நடைபெற செய்துட்டு. ஏன்னா, அவங்க ஆண்டவர ருசித்து வந்திருக்காங்க. ஆனா பரம்பரையா வந்தவங்க, அது நம்ம கும்பிடுற சாமி ஒண்ணு அப்டின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, ஆண்டவரை ருசித்து வர்றவங்க தான் அவருக்காக ஓடி, ஓடி, ஓடி உழைப்பு, ஓடி, ஓடி ஊழியம் செய்யறது, ஓடி, ஓடி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுதெல்லாம். இந்த மாதிரி புதுசா வர்றவங்க அவ்வளவு வேகமா செயல்படுவாங்க. அந்த வேகமா செயல்படுவது தான் இந்த மாரி வேதத்துல நம்ம வாசித்தது போல ஒரு கர்த்தருக்கு பிரியமா இருந்து, அவரோடு இரவும் பகலும் தியானமா இருந்து, அவருடைய வேதத்தை தியானித்து, அவருடைய வல்லமையை பெற்று,
இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உலகத்துக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட அவர் அற்புதத்தை, அதிசயத்தை செய்ய வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவன் தான் மகத்துவமுள்ள தேவன். நம்மளோடும் இருக்கிறார். நம்மையும் அப்படி பயன்படுத்த அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? அப்போஸ்தலர் 4:12 பேதுருவும் யோவானும் பேசுவதைக் கேட்டு இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஏன்? அவர்கள் செய்யற காரியம். சப்பாணி பிச்சை எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு முன்பாக பிச்சை எடுத்துக்கொண்ட மனுஷன இயேசுவின் நாமத்தினால நட, நட அப்படின்னு கைய புடிச்சு தூக்கும்போது, அவன் நடந்தான், குதித்தான், ஓடுனான்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியம் செய்யும்போதுதான், இவர்களோடு இவர்களோடு க தே யோ கர்த் ஓ ஆண்டவர் இருக்கிறார். அப்படின்னு இவங்கலாம் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவோட காரியத்தை இவரு செய்றாங்க. இயேசு அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போது, அந்த வல்லமை அற்புதங்கள் செய்தாரே, அதே மாரி தான் இந்த சீஷர்களும் செய்றாங்க. இவங்கலாம் இயேசுவோடு இருந்தவர்கள். இயேசுவோட அற்புதத்தை செய்கிறவர்கள்னு அவங்கள அடையாளம் கொண்டு கொண்டாங்க மக்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்த பார்த்தா, பிலிப்பு செய்த அதிசயங்களை கேட்டு அநேகரில் அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள், சப்பாணிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, பிலிப்பு பிலிப்பு அவர் வந்து கர்த்தருடைய து சீஷன். அவன் வந்து அதிசயங்களை, அற்புதங்களை போய் அந்த பட்டணத்துல செய்யும்போது, அநேக அவர பார்த்தோனே அசுத்த ஆவிகள் பறந்து ஓடுது. திமிர்வாதக்காரர்கள், சப்பாணிகள் குணமானார்கள். திமிர்வாதக்காரர்கள் அதாவது திமிர்வாதக்காரன்னா இந்த நரம்பு தளர்ச்சியானவங்க. இந்த நரம்பு தளர்ச்சியானவங்க சரியானாங்க. இப்படின்னு நெறைய அற்புத அதிசயமெல்லாம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வல்லமை கொடுத்து செயல்படுத்துறார். அப்ப நம்மில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவங்க இப்படி செய்ய முடியாது. ஆனா நம்மில் இருக்கிற அப்ப கர்த்தர் நம்மோடு இருந்தா, நாம் அந்த காரியத்தை எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அந்த வல்லமை கொடுப்பதற்கு மிகுந்த சந்தோஷத்தோடு குடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். காத்துக் கொண்டிருக்கார். நாம் அந்த வல்லமையை பெறுவதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக்கணும். நம்மை நாமே தகுதிப்படுத்தி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட தகுதியை பெற்றுக் கொள்வதுதான் அவரோடு ஐக்கியமா இருக்கு. அவரோடு ஐக்கியமா இருக்குன்னா, அவர் யாரா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை எங்க இருக்குது? வேதத்துல இருக்கு. வேதம் தான் வார்த்தை. அவர் தான் வார்த்தை. வேதம் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, அது வார்த்தை சொல்லுது அந்த சங்கீதத்துல 1ஆம் அதிகாரத்துல, இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராத மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப செய்ய போற காரியம் ஒண்ணும் பெரிய விஷயத்த சொல்லலைங்க. பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ற வார்த்தை, "உன்ன பெரிய பெரிய கடினமான வேலை செஞ்சுட்டு வா. பெரிய பெரிய கல்ல உடைச்சுட்டு வா. மலைய பொளந்துட்டு வா. ஓ! பெரிய மண்வெட்டி எடுத்துட்டு போயி அந்த காரியம் செய், இந்த காரியம் செய்யு. மிஷின்ல போய் செய்யு." எதுவுமே சொல்லல. பெரிய காரியம் இல்ல. அப்படியே அந்த வேதத்த திறந்து, "நீ படி, நீ படி. அத தியானி. அதன்படி நட." இவ்வளவுதான் அவர் சொல்றாரு. பெரிய காரியமே கிடையாது இதெல்லாம். இத நீங்க செய்யும் பொழுது, அவர் சொல்ற ஆசீர்வாதம் எவ்வளவு மகிமையுள்ள ஆசீர்வாதமா இருக்கு பாருங்க. நீர்க்கால்களில் ஓரத்தில நடைபெற்று, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராத மரத்தைப் போல நீர்க்கால்கள்ல ஓரத்துல ஆத்தோரத்துல இருக்கிற தண்ணி எந்நேரம் ஓடிட்டு இருக்கிற ஆத்தோரத்துல இருக்கிற செடிகள், மரங்கள் எல்லாம் தண்ணி இல்லாம வாடி போகுமா? வாடாது. ஏன்னா, எந்த நேரம் அந்த வேருக்கு தண்ணி கிடைக்குது. அதனால அது எந்நேரம் பசுமையா தான் இருக்கு. எந்நேரம் பசுமையா இருக்கிற அந்த மரங்கள் கனி கொடுக்கும். அதே போலதான். அதே போலதான். வேதத்த வாசிக்கிற நாம் எல்லாருமே பசுமையுள்ள கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களோடும் இருப்பார். அதனால நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ அவர நம்ம இருதயத்துக்குள்ள பதிய வச்சுக்கணும். என்ன பதிய வச்சுக்கணும்? அதேதான் 1 கொரிந்தியர் 3:14 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதென்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லும்போது பவுல் சொல்லும்போது, நாமளே அந்த ஆலயம். நாமளே அந்த ஆலயம்.
இந்த ஆலயம்னா எப்படி இருக்கணும்? தேவன் தங்கும் இடம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும். இந்த பரிசுத்தம்ங்கிறது மிக, மிக முக்கியம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தமில்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது. ஆக அவர் நம்மளை பரிசுத்தராக இருக்கணும். பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அப்படி நாம் வாழணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அவர் எதிர்பார்க்கிற பிரகாரம் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனுக்கு பயந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருப்பார். அவருடைய வல்லமையும், வரங்களையும் நமக்கு கொடுப்பார். அவருக்காக நம்ம ஊழியம் செய்து அவருடைய அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அந்த ஒரு காரியம் நமக்கு அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, அவருடைய அற்புதங்கள், அதிசயங்களை நம் மூலியமாக அவர் செய்ய வைத்து, அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு, நம்மை ஆசீர்வதித்து, இம்மைக்கும் மறுமைக்கேற்ற அப்படி நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, நம்ம மறுமையிலும் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். பரலோகத்துல நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நேரத்துல இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்க மக்கள் மற்றவர்கள் எதேதோ காரியம் நடந்துட்டு போகுது. நாம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு, கர்த்தருடைய பாடல்களை பாடிக்கொண்டு, கர்த்தருடைய வசனத்தை வாசித்து, கர்த்தருடைய செய்தியை கேட்டு, கர்த்தரோடு நம்ம ஐக்கியமா இருப்பது என்பது நாம் அவருக்கு அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது மிக மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது நாம் எல்லாரும் பரலோகத்துல பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சந்தோஷப்படணும். சந்தோஷப்படணும். ஐயோ! நேரத்துல 4:30 மணிக்கு எழுந்துக்கணுமே. ஐயோ! இது நம்மளால முடியுமா? இதுக்கு நமக்கு கஷ்டமே. இந்த கஷ்டத்த கொஞ்சம் அனுபவிச்சுட்டா, நமக்கு பரலோகத்துல பொக்கிஷம் மிகுதியாய் சேர்த்து வைக்கப்படும். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள். அங்கு பூச்சியும் இல்லை, துருவும் இல்லை, கள்ளர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் இப்பொழுது இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற நாம் அனைவருமே பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பதுங்கிறது எவ்வளவு சந்தோஷம். அப்ப இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இரட்டிப்பான பொக்கிஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெறுகிறோம். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். ஆக கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மள பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். அவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர், பெரியவர், பெரியவர். அவர் பெரியவராகவே இருக்கிறார். நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு, அவர் விசுவாசிக்கிற நம்மை அவர் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு, அவருக்குரிய எல்லா வல்லமை வரங்களை கொடுத்து, அவருக்காக நம்மை பயன்படுத்தி, அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால், நம் ஆண்டவருக்கு எல்லா நேரங்களிலும், எல்லா சூழலிலும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய ராஜ்யத்தை நாம் ஒவ்வொருவரும் கட்டுவோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக.